நம்ம வீட்டில் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு டீக்கு பதிலாக இந்த மாதிரி சிறுதானிய மாவு இல்லை ராகி மாவில் கூழ் காசி கொடுப்பேன் தம்பி பாப்பாவுக்கு. ஆனால் அதை குடிக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதுதான் பார்த்தீங்கன்னா கேழ்வரகுடைய கதிர். இந்த கதிரில் இருந்து இந்த விதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேழ்வரகு ராகி அப்படின்னு சொல்கிறது. இந்த கதிரை நல்லா காய போட்டு அதிலிருந்து விதையை எடுத்து அதை மாவு அரைச்சி தான் நம்ம ராகி மாவாக யூஸ் பண்ணுறோம். நம்ம கதிருக்கு இந்த சிறுதானிய மாவு கூழ் குடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். அதுதான் லேட் பண்ணுறேன். டீயாக இருந்தால் சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்து குடிச்சிடுவான். அப்படி இப்படி கொஞ்சம் நெளிஞ்சி ஒளிஞ்சி வந்து அந்த கூழை குடிச்சிட்டு என்னென்ன பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு கீழே போனோம். அங்கே போயிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு முருங்கைக்கீரை உடச்சி கொடுறா கதிர், பொரியல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் முருங்கைக்கீரை உடச்சி கொடுத்தான் கதிர். கீரை பொரியல் ஒரு சில டைமில் அவிச்சு பண்ணோம், ஒரு சில டைமில் அப்படியே போட்டு பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவிச்சு போட்டு தான் பண்ண போகிறோம். இந்த மல்லாட்டத்தூள் தேங்காய் தூளெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நிறைய டைம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். மல்லாட்டியை வறுத்து அதில் பூண்டை போட்டு நல்லா பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிப்பேன்.